என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள் அப்பா நீர் எங்களோடு பேசும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்பா எங்கள் மூலியமாக எங்களோட பேசி ராஜா ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றபடி கர்த்தாவே நீரப்பா எங்களை விடுதலையாக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தினாலே உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் என்ன சூழ்நிலையில் கடந்து வந்திருப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. சில பேர் ரொம்ப பல்கான விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கலாம் உங்ககிட்ட. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இத்தனை தேவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கூட குடும்ப சூழ்நிலையை வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு கூட இருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிற குறைச்சலை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய இயலாமையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லைனா உங்களுடைய சுற்றி இருக்கிற சத்துருக்களுடைய கிரியைகள் அதை குறித்து கூட மனம் அடிந்து கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுது, உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் முடிவு நம்மை பின்தொடர் போகிறது. கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய கிருபையும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, மேலே இருக்கிற வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். யாருக்கு அந்த நன்மையும் கிருபையும் பின்தொடருதுன்னா, யார் யாரெல்லாம் தேவனை தன்னுடைய மேய்ப்பனாக கொண்டிருக்கிறாங்களோ, அதாவது கர்த்தரை, இந்த உலகத்தை உண்டாக்கினவரை தனக்கு சொந்தமாக. நீங்கள் 91ஆம் சங்கீதம் வாசிக்கும் பொழுது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாக கொண்டாயின்னு சொல்லிட்டு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்பனா அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிற அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் சூழ்நிலை மத்தியில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல, ஈசாக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு தான் நீ போகணும். உன் தகப்பனுக்கு நான் சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கை கொள்ள மறந்துடாதன்னு சொல்றாரு. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் ஒரு தேசத்தில் விதை விதைக்கிறாரு. ஆனால் அறுவடை செய்யும் போது வசனம் சொல்லுது, அது பஞ்ச காலம், அங்கே எல்லாமே தலைக்கீழாக நடக்குது. இந்த மனுஷன் மாத்திரம், இந்த ஈசாக்கு கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் கர்த்தர் சொல்லுகிறபடி அவன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய என்ன அவனுக்கு தெரியுமோ, அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுகிற அந்த விவசாய தொழில் அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் பஞ்ச காலமாகவே இருந்தாலும் அங்க என்ன செய்கிறார்னா, அவனுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன எதிராக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற நன்மை உங்ககிட்ட சேர்ந்தே ஆகும். வசனம் சொல்லுது, பெலிஸ்தர்கள் அவன் மேல பொறாமை கொண்டார்களாம். காரணம் நான் சொல்றேன், ஏன் பெலிஸ்தர் அவன் மேல பொறாமை கொண்டிருப்பாங்கன்னா, பஞ்ச காலம் தெரிஞ்சிடுச்சு. இந்த மனுஷன் அதுல விதை விதைக்கவும் ஆரம்பிச்சிட்டான். சுற்றி எங்குமே தானியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தண்ணி இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஈசாக்கு ஒவ்வொரு நாளும் எழுந்து போயிட்டு விதை விதைச்சிட்டு அப்புறமா அதை பராமரிக்கிறதுலேருந்து ஒரு காரியத்தை அவன் செஞ்சு கொண்டே இருக்கிறான். காரணம், யார் சொல்லிட்டா? கர்த்தர் சொல்லிட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிற தேசத்துக்கு போ, அங்கே குடியிரு, அங்கே நான் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டைகளையும் கை கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. இவன் விசுவாசமாக அங்கே இருக்கும்பொழுது தனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, பெலிஸ்தர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இவன் கிட்ட எப்படியோ இவன் ஒரு தோல்வியை பார்க்க போகிறான். ரொம்ப தான் விசுவாசமாக இவன் பேசினாலும், சில காரியங்களை விசுவாசமாகவே செய்தாலும், உண்மையாகவே இந்த சூழ்நிலை என்ன,
பஞ்ச காலமாக இருக்குதுன்னு தெரிந்தும் இவன் இதை பண்ணுறான். இவன் கண்டிப்பாக ஏமாற போகிறான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் கொஞ்சம் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே தானே பண்ணுவோம். இப்போ நான் போயிட்டு எங்குமே வழி இல்லை, வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழி காட்டுவாருன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டா என் பின்னாடி வர்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, சோத்திரம் கர்த்தாவே. அப்ப அந்த மனுஷனும் வாய்ப்பில்லைன்ற ஒரு சூழ்நிலையில தான் விதை விதைக்கிறான். யாருமே விதை விதைக்கல, இவன் மட்டும் தான் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனுடைய காரியத்தை மட்டும் 100 தனியா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ பொறாமை எங்க வந்ததுன்னா, முடியவே முடியாதுன்னு பார்த்த சத்துருவின் மத்தியில, இவன் கண்டிப்பா விழுவான்ற சத்துரு நினைக்கிற மத்தியில கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா முடியவே முடியாது என்று நீங்க நினைக்கிற சூழ்நிலையில ஒருவேளை சத்துரு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், இவங்க எப்போ விழுவாங்க என்று பார்த்து கொண்டு. இவன் பவுலுக்கு மெலித்தான்ற தீவுல நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுது, ஒரு விஷ பூச்சி அவனை கடிச்சிட்ட அப்புறம் எல்லாரும் என்ன பார்த்தாங்களாம்? டைம் பார்த்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. கண்டிப்பா கொஞ்ச நேரம் பார்ப்போம், இவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். கொஞ்ச நேரத்துல நுர வரும், உடம்பெல்லாம் நீல கலர்ல மாறும், அவன் அப்படியே இருக்கிற இடத்துல சுருண்டு விழுந்துருவான்னு நினைச்சாங்க. கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவனுக்கு நன்மையை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்மை செய்கிறவர் நம்மோடு இருக்கும் பொழுது நீங்க கலங்க கூடாது. ஆமே. நான் சொன்னேன், நான் போனா என் பின்னாடி எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னேன். ஆனா யாருமே கை தூக்கலனாலும் வசனம் சொல்லுது, நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க எதிர்பார்ப்பு, நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீங்கன்னு சொல்லி எப்பவுமே எதிர்பார்க்கணுங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு வைங்களேன். ஈசாக்கு ஏன் விதைக்கிறாருன்னா, விதை முளைக்கும், முளைத்து வளரும், வளர்ந்து அதுல சில காரியங்கள் எல்லாம் அந்த விதையினுடைய அந்த மொட்டுல இருந்து எல்லாம் வர வேண்டிய சில காரியங்கள்லாம் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எதிர்பார்ப்போட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, ஏமா எதிர்பார்ப்போட வந்திருக்கிறியா? சார் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இடத்துல இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரமோ 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க வசனம் அழகா சொல்லுது. அங்க யோவானும் பேதுரும் நடந்து வரும்பொழுது அங்க இருக்கிற ஒரு தரித்திரர் என்ன பண்ணனா, இவர்களிடத்துல ஏதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவங்கள என்ன பண்ணாங்கன்னா உற்று நோக்கி பார்த்தான் என்று சொல்லப்படுது. அப்ப ஒரு சாதாரண மனுஷனை உற்று நோக்கி பார்க்கும் பொழுதே முடியாது, நடக்காது. அங்க அலங்கார வாசலில் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவன் துள்ளி குதித்து எழுந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிற்க முடியாத இடத்துல கூட இயேசுவின் நாமத்தினால நம்மை நிற்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். அப்போ உங்களுடைய என்ன யோசனை எல்லாம் நீங்க மாத்தணும். எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, கர்த்தர் என் வாழ்க்கையை நன்மையாகவே மாற்றுவார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு ஏன்னா அதை பத்தி யோசிக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க, அந்த வேலையில கர்த்தர் 100 தனியா உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க அதை பத்தி யோசிக்கும்போது என்ன கர்த்தர் 100 தனியா ஆசீர்வதிப்பார் சொல்லும் பொழுது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்போ கர்த்தரை ஆசீர்வதிப்பார் ஒரு நம்பிக்கை வரும்பொழுது நீங்க யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தானே சோகத்தோடு நான் இந்த இடத்துல வந்தேன், என்ன நடக்கும்னு தெரியல, ஏது நடக்கும்னு தெரியல, என்னை வச்சு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா என்னை ஆசீர்வதிப்பார்னு தெரிந்த பின்பு ஒரு சந்தோஷம் ஒன்று வருது பாருங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலையா நிற்கணும்னா எப்பொழுதுமே நீங்க எதிர்பார்க்கிற நோக்கத்தோடு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், எனக்கு ஒரு லாபத்தை கட்டளையிடுவார், எனக்கு ஒரு பெரிய எல்லைகளை வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளோட எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், நான் நன்மையே தான் பார்க்க போகிறேன் என்ற ஒரு இருதயத்தோடு நீங்க இருக்கும்பொழுது தான் உங்க சோகம் உங்களை விட்டு ஓடி போகுங்க. இன்னைக்கு கவலைப்படுறவங்கள போய் பாருங்களேன், ஏங்க கவலைப்படுறீங்க? அவங்க முதல்ல சொல்லுவாங்க, ஏங்க கேட்குறீங்க? சரி நான் கேட்கலன்னு போனால் கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு டல்லாகிற சூழ்நிலை தான் இருக்கும். சில நேரங்களில் உங்களை குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, விசிட்டிங் போகும்பொழுது சிலர்கிட்ட கேட்கும்பொழுது என்னங்க சூழ்நிலைம் பொழுது இன்னைக்கு என்னங்க செஞ்சீங்கன்னு யாரும் நீங்கள் கேளுங்களேன். அது ஏங்க கேட்குறீங்க? காலையில் வேலை செய்ய ஆரம்பித்தேங்க, அந்த வேலை செஞ்சு செஞ்சு இவங்களுக்கு ஆக்கி போட்டேன், அவங்களுக்கு ஆக்கி போட்டேன், எல்லாம் முடிச்சுட்டு என்ன சமையல் தான் கேட்டிருப்போம். அவங்க அதுக்கப்புறம் நான் நாளைக்கு என்ன செய்யலான்றது எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன். நம்ம என்ன கேட்டோம்
அவங்க வாயிலிருந்து என்ன வரணும் போது புலம்பல் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் புலம்பல் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா சோகம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் மாற்றி என் சூழ்நிலையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் என்ற ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு பெலன் வரும். அல்லேலூயா. நான் வாளாக்காமல் அவர் என்னை வந்து தலையாக்குகிறவராக இருக்கிறார், என்னை கீழாக்காமல் அவர் என்னை மேலாக்குகிறவராக இருக்கிறார், எனக்கு புதிய காரியங்களை செய்கிறார் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீத வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதை சொல்லுகிறவர் யாருன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது. அல்லேலூயா. இந்த தாவீதினுடைய சங்கீதமே அவருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை வந்து அவர் பார்த்து கொண்டிருக்காரு. இன்பம் பார்க்குறாரு, துன்பம் பார்க்குறாரு, அநேக போராட்டங்களை பார்க்குறாரு. ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்பொழுது சங்கீதக்காரன் வந்து சாதாரணமாக அநேக காரியங்களை வந்து இங்கே சொல்லப்படலை. வசனம் சொல்லுது, ஆரம்பம் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறான் துவங்குது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் நடுவில் என்னை கொண்டு போய் விடுகிறார்னு சொல்லப்படுது. எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டு வரும்போது அடுத்த வருஷம் வந்து நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்றாரு. பாருங்க, அவ்வளவு பெரிய ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அனுபவங்களை பார்த்து கடைசியில் அந்த இடையில ஒரு காரியத்தை சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டம் வருது, மரண இருளின் பள்ளத்தாக்கு வருகிறத பார்க்கிறார். அப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த சூழ்நிலை மத்தியில தாவீது எப்படியெல்லாம் சர்வே பண்ணியிருப்பாரு. நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றேன். தாவீதுக்கு நிறைய பிரச்சனை வந்தது, தாவீதுக்கு நிறைய போராட்டம் வந்தது. இருக்கிறதுலே அதிகமான பிரச்சனை தாவீதுக்கு எதுனா, ஒன்று அவர்னாலேயே வருகிற சில காரியங்கள், இன்னொன்று சவுலினால தான் அதிகமாக வந்து தாவீது என்ன பண்றாருன்னா பாதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சவுல் தன்னுடைய ஜீவன் பிரியும் நாள் வரைக்கும் யாரை கொலை பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் இருந்தா தாவீது. அவருடைய அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லவே முடியாது. எப்போ தாவீது கையில் கிடைப்பான், எப்போ தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு தாவீதுக்காக அநேக காரியங்களை வந்து இந்த சவுல் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப இக்கட்டான ஒரு வாழ்க்கை, ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கை. அதன் மத்தியில தான் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. இன்னைக்கு ஏன் இந்த சவுலுடைய காரியத்தை சொல்றேன்னா, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிற தாவீது. நீங்க சூழ்நிலையை மட்டும் தான் பார்க்கணும். தாவீதுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை, என்னால் நிற்க முடியாது, என்னால் வந்து இதை மேற்கொள்ள முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு முன்பாக இருக்கும்பொழுது, ஒரு ராஜாவே அவனுடைய சேனையே அவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தாவீதுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க சூழ்நிலையில் இந்த தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது தாவீதை இந்த போராட்டங்களில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினார்ல, தாவீதை இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினார்ல, அவர் என்னையும் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் இன்னைக்கு உங்க சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஒரு போராட்டமா ஒரு கடினமா தோணலாங்க, ஆனா முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவர் உங்களுக்கு வந்து நன்மையை தான் வைத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு வந்து கிருபையை தான் வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அது உங்களை பின்தொடர்ந்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யப்படுகிறத பார்க்கணும். சுற்றி இருக்கிற அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் தான், அவனோடு இருக்கிற அந்த கொலீக்ஸ் தான் சில காரியங்களை செய்கிறாங்க. அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் உயர்ந்த இடத்துக்கு வருகிறத பார்க்கும்பொழுது கூட இருக்கிற அந்த கொலீக்ஸ் செய்கிற ஒரு காரியம் வந்து இவனை எப்படியாவது நம்ம காலி பண்ண சொல்லிட்டு அவன் ஆராதிக்கிற ஒரு காரியத்தில் அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை சிங்க கெபியில போட்டும் கர்த்தர் அவனுடைய முடிவை என்ன செய்கிறார்னா நன்மையாக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தானியேலுடைய தேவன் நம்மோடும் இருக்கிறார். தானியேலுடைய நண்பர்களை பார்க்கும்பொழுது கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அங்கேயும் ஒரு காரியம் சொல்லுது, பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது 7 மடங்கு அக்கினி சூழலப்படும்போது வசனம் சொல்லுது கர்த்தர் அங்கேயே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுறதுன்னா, தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது அவனுக்கு நன்மை மாத்திரமே பின்தொடர்ந்து வரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறதை சவுல் கண்டான். அல்லேலூயா.
கர்த்தர் தாவீதோடு இருக்கிறதை சவுல் கண்டார். அதனாலதான் இந்த சங்கீதம் சொல்லப்படுது, என் ஜீவனுள்ள நாளும் நன்மை கிருபைன்னு சொன்னவர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அங்க சொல்லப்படுது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை நல்லா பதித்து கொள்ளணும். கர்த்தாவே, எனக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து வரதுக்கு என்ன ஒரு காரியத்தை செய்யுங்க. என் மேய்ப்பன் எனக்கு முன்பாக கடந்து செல்லுங்கப்பா. என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக கடந்து செல்லுங்க. என் கூடவே இருங்க. நீங்கள் என் கூட இருக்கும்பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பாக என் பந்தி ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தியாக இருக்கும். என் பந்தி என் தலையை உயர்த்துகிறதா இருக்கும். என் பந்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதா இருக்கும். உங்கள் பந்தி ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்க பந்தி நன்மையினால திருப்தி ஆக்கணுமா? நீங்க நிரப்பப்படணுமா? கர்த்தாவே என்னோட இருங்கப்பா, எனக்கு மேய்ப்பரா இருங்க நீங்க கேட்கும் பொழுது, இங்க தாவீதுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர செய்த தேவன் உங்களுக்கும் அதே காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டினுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கை, யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது 50வது வசனம், 50வது அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு நன்மையா முடிய செய்கிறாரு? தேவன் எல்லாருக்கும் ஒரு நன்மை உண்டாக்குகிறதற்காகவே அவர் இந்த காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க சூழ்நிலை, அப்பா எனக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்குது, இந்த போராட்டம் வந்திருக்குது, அது என்னை விட்டு எடுத்து போடுங்க நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்து போடுறீங்க. ஏன் இந்த சூழ்நிலை கட்டளையிட்டார்னா, கொஞ்சம் யோசேப்போட வாழ்க்கை குறித்து யோசிச்சு பாருங்க. யோசேப்பு குழியில போடலைன்னா தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் அவன் செல்வந்தனாகவும் சீமானாகவும் தான் இருந்திருப்பான். ஒரு ரொம்ப செல்ல பிள்ளையாக தான் இருந்திருப்பான். ஆனால் அவனோட வாழ்க்கையில் வந்த போராட்டம், அல்லேலூயா, அவன் வாழ்க்கையில் வந்த தனிமை, அவன் வாழ்க்கையில் வந்த குழி, அவன் வாழ்க்கையில் வந்த பழி, அவன் வாழ்க்கையில் வந்திருக்கிற மறக்கப்படுகிற, அவன் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தானோ அவங்கெல்லாம் மறக்கப்படுகிற சூழ்நிலை மத்தியில தான் கர்த்தர் அவனை தேசத்தில் அதிபதியாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க சூழ்நிலை தான் உங்களை அந்த ராஜாக்களின் மத்தியில் கொண்டு போய் உங்களை அமர செய்ய போகிறது. உங்களுக்கு வர போராட்டம் தான் உங்களை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்த போகிறது. அதை குறித்து நீங்க கவலைப்படாம, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள எனக்கு ஒரு பலன் தாங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. முன்பு சொன்ன, நீங்க சில காரியங்களை குறித்து யோசிக்கிறவர்களா இருக்கணும். பாசிட்டிவா நீங்க யோசிக்கிறவர்களுக்கும் எதிர்பார்க்கிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமாங்க? நீங்க யோசேப்புக்கு ஒரு பேர் இருக்குது, சொப்பனக்காரன். அல்லேலூயா, சொப்பனக்காரன். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒரு சொப்பனம் காணுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி சொல்றேன், தரிசனம் கேளுங்க கர்த்தரிடத்துல. அல்லேலூயா. சொப்பனங்கிறத விட தரிசனத்துக்கு, யோசேப்புக்கு கிடைக்கப்பட்டது தரிசனம். உனக்கு கண்டிப்பா நான் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் உன்னை வணங்கும், இந்த அரித்த அரிகள் கோதுமையெல்லாம் உன்னை வணங்கும், உன் சகோதரர்கள் வணங்குவார்கள், உன்னை பெற்றவர்கள் வணங்குவார்கள் என்ற ஒரு தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுனால இப்ப யோசேப்புக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிச்சு, நான் குழியில போட்டாலும் அவர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் மேல பழி போட்டாலும் அவர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என்ன சத்துருக்கள்லாம் ஒருவேளை மறந்து போனாலும் என்னை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பதை யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக அவர் அங்க செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களோட சூழ்நிலைகளை பார்த்து அது மத்தியில இதுல நான் எப்படி நடக்கணும்ன்றத நீங்க கேட்கணும். ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் நடத்துக்கிறதுக்கு ஞானத்தை தாங்கப்பா. நீங்க 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, யோசேப்போட கர்த்தர் இருக்கும் பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவனை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு கையிட்டு செய்கிற காரியங்கள் அவன் வேலை செய்யும் போது எஜமான்கள் அறிந்து கொள்கிறாங்க, யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. அங்க இவனை மறந்து போன அந்த பானபாத்திரக்காரன் கூட போய் சொல்றான், அவன் இடத்துல கர்த்தருடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப நீங்க அந்த சூழ்நிலை மத்தியில கர்த்தர் என்னோட இருங்கப்பா, நான் உமக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்ய மாட்டேன். யோசேப்பு கிட்ட இருக்கிற ரொம்ப பெஸ்டான ஒரு குவாலிட்டி என்னன்னா, என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் முன்னாடி போகிறதற்கு தாவீதுக்கு ஒரு விசுவாசமோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். யோசேப்புக்கு இருக்கிறது பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் நமக்குள்ள இருக்க ஆரம்பிச்சதுன்னா கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து, ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. தாவீதுக்கும் அந்த பரிசுத்தம் தேவைப்பட்டது. எப்போ நீங்க சங்கீதம் வாசிக்கும் போது, ஈசோப்பினால் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன்னு சொல்லி பரிசுத்த ஆவிக்காக அவன் கெஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் அடுத்து உங்களோட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற உங்களோட தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கும் பொழுது நீங்க பரிசுத்தத்தை கர்த்தரிடத்துல கேட்டு, ஆண்டவரே எனக்கு தரிசனத்தையும் தாரும், நீர் என்னோட வாசம் செய்கிறதற்கு பரிசுத்தத்தையும் தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற சகல நன்மையினால அவர் உங்களை திருப்தியாக்க நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், அவர் தாவீதை ஆசீர்வதித்த தேவன். ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களோடு இருந்து அவர் சகலத்திலும் நீ கவலைப்படாத, நான் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை பின்தொடர செய்வேன் என்று சொல்லி நம்மளுக்கு வாக்கு உரைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் அவரை குறித்து நீங்க சங்கீதம் 23ஐயும் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை செய்கிறான்னு சொல்லி நீங்க நோக்கி பார்க்கணும். ஏன்னா இளைய குமாரன் நமக்கு எல்லாம் தெரிந்தபடி தகப்பனிடத்தில் ஆஸ்தியை வாங்கி அவன் தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போறான். தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போன பின்பு அவன் குறைச்சல் அடைகிறான். அங்கே பஞ்சம்லாம் இருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப வெறுமையாகி எல்லாவற்றையும் இழந்து அங்கே இருக்கிற ஒரு மனுஷனை அண்டி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த சூழ்நிலை மத்தியில் அவன் ஒன்று கடைசியாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, யாராவது ஒரு வாசிங்க லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுடைய தகப்பன் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 1:1 வாசிங்க. 23:1 வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இளையகுமாரனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் போஷிக்கப்படுகிறதற்கு, எனக்கு நன்மை வருகிறதுக்கு அவருக்கு சூழ்நிலை நீங்க பாருங்க. இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில மட்டும் அவருடைய தவறுனால வருகிற குறைகள், தாவீதினுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறவர்களாலும் சவுலினாலும் வந்த போராட்டத்தினால அவனுக்கு சில இக்கட்டான சூழ்நிலை வருது. கர்த்தர் அதை நன்மையாக அவனுக்கு பின்னாடி வரதெல்லாம் நன்மையாக மாற்றி தருகிறாரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில சகோதரனாலும் சில நபர்களாலும் வருகிற துன்பத்தின் மத்தியில் அவனுக்கு நன்மையை பின்தொடர செய்கிறாரு. ஆனா இளையகுமாரனுடைய வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் இவங்க 2 பேருக்கு கூட கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமா நடக்குது. இளையகுமாரன் குறைச்சல் படுகிறதுக்கு இளையகுமாரனே காரணம். அல்லேலூயா. இளையகுமாரன் அங்க குறைவுபடுகிறதற்கு அவன் ஆஸ்தியை வாங்கி தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த பின்பு அங்க குறைச்சலை பார்த்த பின்பு இவன் ஒரு காரியத்தை பண்றான். அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த தேசத்துல எவன் செல்வவானோ அவனிடத்துல போய் ஒட்டி கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். புத்தி தெளிந்த பின்பு இப்போ அவனுடைய இருதயம் அவனை அறியாமலே சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது போல, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அங்க நான் போஷிக்கப்படுவேன். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரிடத்துல பூரண ஆகாரம் இருக்கிறது, என் வேலை ஆட்கள் வரைக்கும் அங்கே சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடையும் பொழுது நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி இந்த இளையகுமார் என்ன பண்றாருன்னா அங்கேருந்து திரும்பி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையும் நாமளும் மேய்ப்பனை தேடி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை கர்த்தர் இக்கட்டான சூழ்நிலை போஷித்து நம்மை நன்மையினால திருப்தியாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கொஞ்சம் உங்களை கண்களை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்பா என் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் நிறைய வந்தது, என் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைய வந்தது,
நான் யாரை சார்ந்து நிற்கிறேன் ஆண்டவரே? நான் யாரை சார்ந்து நிற்கிறேன்ப்பா? வசனம் சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் என்று வசனம் சொல்லுதில்லப்பா. ஒருவேளை இந்த இளையகுமாரன் போல சில நேரங்களில் நான் சில நண்பர்களை நாடி குறைவுபட்டு இருப்பேன். ஆனால் என்னை உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேருங்கன்னு சொல்லி இந்த இளையகுமாரன் கேட்கறது போல, ஆண்டவரே என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா, என்னை உங்களுடைய சமூகத்தில் அழைத்து செல்லுங்கப்பா. அவர் சமூகத்தில் அழைத்து செல்லும்போது வசனம் சொல்லுது, அவன் குறைகள் எல்லாம் மாறினது. அவன் குறைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றினவர் அங்கே இருக்கிறார். தகப்பன் அவனுடைய நிலையை அறிந்து ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து அவனுடைய வஸ்திரத்தை மாற்றி அவனை கழுவி அவனுக்கு மோதிரத்தை போட்டு பாதரட்சையை போட்டு அவனை தன்னுடைய நன்மைக்குள்ள சேர்த்து கொண்ட தேவனை நாம் இதனால் நோக்கி பார்த்தப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் முன் செல்லுங்கப்பா. தாவீதோட வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்களா ஆண்டவரே? தாவீதோட வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்களப்பா. யோசேப்போட வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்களப்பா. இந்த இளையகுமாரன் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் மீண்டும் சேர்த்து கொண்டீங்களப்பா. என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர என்னை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி, அப்பா என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் பின்தொடரணும், நான் உங்களுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் வசனம் சொல்லுதில்லப்பா. உங்களுடைய வீட்டில் நான் நீடித்த நாளாய் நிலைத்திருக்கணும் ராஜா. உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாய் நான் நிற்கணும் சுவாமி. மீண்டும் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா, மீண்டும் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. எனக்கு யாவற்றையும் செய்ய நீர் இருக்கிறீர், எனக்கு சகலத்தையும் நன்மையாக செய்கிறவர் நீர் இருக்கிறீர். வெறும் பன்றி தவிட்ட தேடி நான் பிற இடத்துல போகக்கூடாது சுவாமி. ஏதோ சிலரை கெஞ்சு கொண்டு போக கூடாதுப்பா, ஏதோ மற்றவர்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுப்பா. இனி உம்மை சார்ந்து ராஜா உம்முடைய மகனாய் நிற்க எனக்கு கிருபை செய்யும். உம்முடைய தயவை என் மேல பாராட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க. உம்முடைய தயவு, உம்முடைய தயவு கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உம்முடைய நன்மையை எனக்கு தாங்க, என்னை திருப்தி ஆக்குங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சகல நன்மையினால் என்னை திருப்தி ஆக்குங்கப்பா. என் வாழ்நாளெல்லாம் நான் பின்தொடரட்டும். நோவாவை நினைத்தருளினீரே ராஜா, அவன் சூழ்நிலையை பார்த்து நீர் நினைத்தருளினீரே ஆண்டவரே. அப்பா உம்மிடத்தில் வருகிறவரை ஒருபோதும் நீர் புறம்பே தள்ளாத தேவன் ராஜா. உடைய தயவு என் தலைமுறை தலைமுறைக்கு என்னை தாங்கட்டும் சொல்லி கேட்பீங்களா? உடைய தயவு என்னை தலைமுறை தலைமுறைக்கு தாங்கட்டும் சொல்லி கேளுங்க பார்க்கலாம். என்னை தாங்குங்கப்பா, என்னை தாங்குங்கப்பா, என்னை தாங்குங்கப்பா. சவுலின் அம்புகள் எனக்கு விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவரே, அப்பா சவுல் எனக்கு விரோதமாய் ஈட்டியை நோக்கும் போது ராஜா, இமை பொழுதுல ஆண்டவரே தாவீது தப்பித்தது போல சுவாமி, சவுலுடைய ஆயுதங்களுக்கு காப்பாற்றுங்க சுவாமி. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் ஆண்டவரே தப்புவீங்க ராஜா. உங்களுடைய மறைவில் என்னை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கேளுங்க. அவர் மறைவில் இருக்க சகல நன்மையினால திருப்தி ஆக்குகிற தேவன், சகல நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குகிற தேவன்.